ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் மணப்பாக்கம் மீயொன்னி பக்தி சாரதாசன். கோதாஸ்துதி 12ஆம் ஸ்லோகம். பிராயேண தேவி அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல கோதையின் பெயர் கொண்டதால் கோதாவரிக்கு வந்த ஏற்றத்தை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிராயேண தேவி பவதி வியபதேசயோகாத் கோதாவரி ஜகதிதம் பயசா புனீதே யஸ்யாம் சமேத்ய சமயேஷு சிரம் நிவாசாத் பாகீரதி பிரபிருதயோபி பவந்தி புண்ணியாக. இந்த இடத்துல சுவாமி தேசிகன் எப்படி அனுபவிக்கிறார்னா, ஹே கோதே, கோதாவரி என்ற நதி புண்ணிய நதியாக இந்த ஜகத்தை தூய்மையாக்குகின்றது. கங்கை முதலான புண்ணிய நதிகள் விசேஷ சமயத்தில் உன்னுடன் கலந்து நெடுநாட்கள் நிற்கின்றனர். சரி, இது எல்லா நதிக்கும் பொருந்துமாயிற்று. இதில் உனக்கென்ன ஏற்றம்? சிறிது சிந்தித்து பார்ப்போம். ஓ, உனது பெயரில் கோதா என்ற வரி, அதாவது பெயர் இருப்பதால் தானே இத்துணை ஏற்றம் உனக்கு. என்ன சுவாமி தேசிகனின் அனுபவம்? அடுத்த ஸ்லோகத்துல தோழிகளின் பரிகாச சொற்களும் அவற்றின் பொருளும் பார்ப்போமா? அடியேன் தாசன்.